மண்ணு இப்படிப்பட்ட மனுஷனோட வாழ முடியுமான்னு. மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருவரோடு வாழ்வது எந்த அளவுக்கு சாத்தியப்படாத ஒன்றோ அதேபோல் புறச்சூழ்நிலையை மறந்து தான் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்பதை உணராமல் முட்டாள்தனமாக நடக்கும் ஒருவரோடு வாழ்வதும் இயலாது என்பதை இந்த கோர்ட்டு மனப்பூர்வமாக ஒத்துக்கொள்கிறது. இந்து திருமண சட்டம் 10/1 பிரிவின்படி இருவருக்கும் 1 வருட காலம் ஜுடிஷியல் செப்பரேஷன் வழங்குகிறது. 1 வருடத்திற்கு பிறகு இருவரும் பிரிந்து வாழ்ந்ததை இந்த கோர்ட்டில் ஒத்துக்கொண்டால் இருவருக்கும் சட்ட ரீதியான விவாகரத்து வழங்கப்படும். சீதா நில்லுமா, நான் சொல்றத கேளு சீதா ப்ளீஸ். தயவுசெய்து நான் சொல்றத கேளு. பாருங்க, இனிமே உங்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்ல. என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. சீதா இதான் முடிவா? என்ன பாச்சு? எந்த பொம்பளையுமே தம் புருஷனை 4 பேர் பெருமையா பேசணும்னு தான் நினைப்பா. அதே மாதிரி தாண்டா எப்பேற்பட்ட ஆம்பளையா இருந்தாலும் சரி, வெளியில முட்டாள்தனமா நடந்துகிட்டா கூட கட்டின பொண்டாட்டிக்கு முன்னால தன்னை பெரிய அறிவாளின்னு காட்டிக்கணும்னு தான் ஆசைப்படுவான். அந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் நீ அவகிட்ட நடந்திருக்கியா? இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? இப்ப என்ன பண்ணணுங்க? அவன் பண்ணதெல்லாம் சரிங்க இல்ல? 1000 தான் சொன்னாலும் நீ செஞ்சது தப்பு தாண்டி. திருடு கூட தன் தேவைக்கு திருடுன்னு தான் சொல்லுவான். ஆனா அதெல்லாம் நியாயமாயிடாது. அதுக்காக கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்னு சொல்ற 10ஆம் பசிலித்தனமான பொண்ணு இல்லனா. மண்ணு எப்படியோ அதுல வளர்ற பயிரும் அப்படிதான். எல்லா ஆம்பளைங்களும் ஒரே குட்டையில உருண மாட்டேங்குதான். ஒருத்தர்கிட்ட முன்கோபம் இருந்தா இன்னொருத்தர்கிட்ட முரட்டுத்தனம் இருக்கும். அப்படி பார்த்தா ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு கிட்ட கூட இருக்கத்தான் செய்யும். அதுக்காக ஒரு பொண்ணு நினைச்சா எப்பேற்பட்ட ஆம்பளையும் அவங்க போக்கிலேயே போய் மாத்த முடியும். அது இந்த மண்ணுக்கே உள்ள சிறப்பு. இது ஒண்ணு சிறப்பு இல்லடி. காலங்காலமா ஆம்பளைங்க பொம்பளைங்களை அடிமைப்படுத்தி வச்சுக்கிறதுக்கு பயன்படுத்துற ஆயுதம் இது. படிச்சு வாங்கறதுக்காக இப்படி எல்லாம் பேசாதடி. நீயுமா என்ன புரிஞ்சுக்கல? என் புருஷனை திருத்தறதுக்காக நான் எவ்வளவோ முயற்சி பண்ண, என்னால முடியல. அதனால தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். ஒரு வேலை வெட்டி இல்லாதவங்களோட கூட வாழ்ந்துடலாம், ஆனா வெட்டி வேலை செய்யறவங்க கூட வாழ முடியாது. அப்போ எதிர்காலம் அத பத்தி இனிமே யாரும் கவலைப்பட வேண்டாம். என் தலையில எப்படி எழுதிருக்கோ அதுபடியே நடக்கட்டும். ஜோசியம் ஜோசியம் கிளி ஜோசியம். வணக்கம் ஜோசியர் ஐயா. வணக்கம் வணக்கம். ஆச்சரியமா இருக்குதே, வழக்கமா ஜோசியக்காரங்க அழுக்கு ஜிப்பாவும் அழுக்கு துண்டும் தான் போடுவாங்க. நீங்க பளபளப்பா ஜபர்தஸ்தா இருக்கீங்க. அதுக்கு காரணம் நம்ம வாடிக்கைக்காரங்க எல்லாம் பெரிய சினிமா ஸ்டாருங்க. அப்படியா? இத பாருங்க, அமலா இந்தி மார்க்கெட்ட பிடிச்சிடுச்சு. அதுக்காக வாங்கி கொடுத்த சட்டை என்ன? பட்டு சட்டை. அண்ணன் மோகன் பெரிய வீடா கட்டுவாருன்னு கட்டிட்டாரு. அதுக்காக வாங்கி கொடுத்த அங்கவசரம் நீளமா தான் கொடுத்திருக்காரு. அண்ணன் ரஜினிகாந்த் ஹாலிவுட்டுக்கு போவாருன்னு போயிட்டாரு. அதுக்காக வாங்கி கொடுத்த பட்டு வட்டி தான். அடேங்கப்பா. வெண்ணிலாள மூர்த்தி வெளிநாடு போவாருன்னு போயிட்டாரு. அதுக்காக அவர் வாங்கி கொடுத்ததுதான். புரிஞ்சு போச்சு. அவர் என்ன வாங்கி கொடுத்திருப்பாருன்னு புரிஞ்சு போச்சு. ஜோசியரியா, உங்களால ஒரு காரியம் ஆகணும். வாங்க இப்படி உட்காருங்க. அடே அப்பா, நீங்க இவ்வளவு பெரிய ஜோசியர்ங்கிறத நம்பவே முடியல. என்கிட்ட என்னங்க இருக்கு? எல்லாம் நம்ம கிளியோட மகிமை. ஒரு சீட் எடுத்து புரட்டினா போதும், உங்க ஜாதகமே தலைகீழா பொருளும். அப்படியா? அப்ப தயவு பண்ணி என் பையன் ரகுராமன் பேருக்கு கிளிய விட்டு ஒரு சீட் எடுக்க சொல்லி படிங்க.
எக்கம்மா குலேபகாவலி விக்ரமாய்த்தா வெளியே வாடா. யோகமான பையனுக்கு வேகமா வந்து ஒரு சீட்டை எடுத்து போடுறாங்கன்னு. பூனை கிளி கிளி, ஐயோ என் கிளிய பூனை தூக்கிட்டு போயிடுச்சு. கிளி போச்சு என்ன, கிளி போச்சு என்ன. ரகராங்கிற பேருக்கு ஒரு சீட் எடுக்க சொன்னேன், என் கிளியவே பூனை தூக்கிட்டு போயிடுச்சு. ரொம்ப யோகமான பிள்ளை. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? ஒரே ஒரு பையன். இது ஒண்ணு போதும்னே. முட்டாளுங்க ரொம்ப நல்லா படிச்சவங்க 4 பேரு சொன்னாங்க, நான் ஒரு முட்டாளுங்க. ஏற்கனவே சொன்னவங்க. என்னடா ரகுராமா, சௌக்கியமா? என்ன மாதிரி வயக்காடு வரப்பள்ளின்னு வேலை செஞ்சிருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? ஏதோ 4 எழுத்து படிச்சுட்டோமேனு காலரை தூக்கி விட்டுக்கிட்டு தலை கால் தெரியாம ஆடின. இன்னைக்கு நிலைமை என்ன ஆச்சு? உன் பொண்டாட்டி கோத்தேறி டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டா. போயா ஏமா எதுக்கு என்ன பார்த்து சிரிக்கிறீங்க? உங்களை பார்த்து ஒண்ணு சிரிக்கல, நாங்க எங்க விஷயம் சொன்னாங்க. இந்த பாலை போட்டு கொண்டா. என்னது? சொன்னதை செய். இது விட்டமின் மாத்திரை, நான் மட்டும் தான் சாப்பிடணும். சீக்கிரம் போ. என்னடா அது? அம்புட்டும் வைட்டமின் மாத்திரனே. யாரு கொடுத்தா? நம்ம கிறுக்கண்ணே, அவனுக்கு மட்டும் அம்புட்டையும் பால்ல போட்டு கொடுக்க சொன்னான். வடையா? நம்ம கடைக்கு வரவங்க எல்லாம் புஷ்டியா இருக்க வேணா? ஆமாண்ணே. அந்த கிறுக்கனுக்கு மட்டும் ஒன்னே ஒண்ணு போட்டுட்டு மத்தவங்களுக்கு எல்லாத்தையும் போட்டு கொடு. சரிண்ணே. இதுலயும் ஒண்ணு போடு. ஓ யார் வருது பாத்தியா? நம்ம காலேஜ் பாட்டனி சீதாடா மச்சே. ஹஸ்பண்ட கோர்ட்ல முட்டாள்னு சொல்லிருக்கா. அப்படின்னா என்னடா அர்த்தம்? இடம் காலியா இருக்கு, யாரும் வேணாலும் அப்ளிகேஷன் போடலன்னு அர்த்தம்டா. போடலாங்கிறியா போட்டுருவோங்கிறியா? போடுவா. அறிவாளின்னு சொல்லுடா. சொல்லேன்டா. சொல்லுடா. அறிவாளி. சொல்லுடா. அறிவாளி. சத்தமா சொல்லுடா. நான் அறிவாளி. சத்தியமா நான் அறிவாளி தான். அடிக்காதடா அறிவாளி. பிள்ளையரப்பா, சாகறதுக்கு முந்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இதுக்கு முந்தி ஊர்ல 1-2 பேர் தான் என்ன பார்த்து முட்டாள்னு சொன்னான். ஆனா இப்போ என் பொண்டாட்டி, கோர்ட்டு, இந்த ஊரு பூரா முட்டாள் சொல்லிட்டாங்க. திருப்தி தானே? இப்ப கேக்குறேன், நான் முட்டாளா? சொல்லு, வாய் திறந்து பேச. கொள்கிட்ட வச்சு வாயில நீ பேச வேணாம். மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி.
சாக கூட வழி இல்லாம போச்சு. இந்த நேரம் பார்த்தா பவர் கட் ஆகணும். ஏமா இது உண்மையிலதானே? நீ தற்கொலை பண்ணிக்கிறதுனால ஊர்ல எல்லாரும் உன்னை புத்திசாலின்னு சொல்லிடுவாங்களா? சொல்லுடா. கோர்ட்ல அவன் பொண்டாட்டி அவனை முட்டாள்னு சொன்னா அந்த அவமானம் தாங்காம தான் அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு இன்னும் உன்னை கேவலமா தான் பேச போறாங்க. இதுக்காகவா நான் உன்னை பிள்ளையா பெத்தேன்? ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் உன்னை கேவலமா பேசும்போது கூட என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம புள்ள பெரிய ஆளா வந்துட மாட்டானாங்கிற நம்பிக்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இதுவரைக்கும் நீ எதையாவது கேட்டு நான் இல்லைன்னு சொல்லியிருக்கிறானாடா? நான் இருக்கும்போது நீ எதுக்குடா இந்த முடிவுக்கு வந்த? உன் பொண்டாட்டி மட்டும் இல்லடா, இந்த ஊரே உன்னை புத்திசாலின்னு சொல்ற அளவுக்கு நடந்து காட்டு. அதுதான் ஆம்பளைக்கு அழகு. அதை விட்டுட்டு சாகணும்னு நினைச்சீன்னா எங்கேயாவது போய் செத்து தொலை. என் கண்ணு முன்னால வேண்டாம். நான் பெத்தது ஒரே புள்ள, அதுவும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு போற. போடா. அப்ப உங்க பொண்ணுக்கு அந்த பையனையே முடிச்சிடலாம்னு சொல்றீரு? ஆமா ஓய், இன்னும் நாள் கடத்துறது அவ்வளவு நல்லா இல்ல. ஜாதகம் எல்லாம் பொருத்தமா இருக்கும்போது பேசி முடிச்சிட வேண்டியதானே. இந்த மாசமே கல்யாணத்தை வச்சுக்குவோம். நீங்க சொன்னதை நான் அங்க அப்படியே சொல்லிடுறேன். சரி, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கடவுள் புண்ணியத்துல எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு வைங்களேன். கரகர பக்கத்து ஊர்ல இருந்து வரீங்களா? ஆமா. என் ஓடி போன பொண்டாட்டி எப்படி இருக்கா? ஏண்டா அறிவு கெட்ட முண்டா, நீதான் உன் பொண்டாட்டியவே நினைச்சுக்கிட்டு பாலூட்டி வளர்த்த கிளி பழங்கொடுத்து பார்த்த கிளி அப்படின்னு பாடிக்கிட்டு இருக்க. அவ என்னடான்னா அந்த நிலாவத்தான் நான் கையில புடிச்ச ஏ ராசாவுக்காக அப்படின்னு பால்காரனோட சேர்ந்து டூயிட் பாடிக்கிட்டு இருக்கா. எனக்கு அப்பவே தெரியும் இப்படி எல்லாம் நடக்கும்னா. தரகரே டீ எடுங்க. பாமா சௌக்கியமா இருக்கியா? இனிமே வெளியே திரும்ப போறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கமா. ஏன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உன்னை பொண்ணு பாக்குறதுக்காக எப்பவும் வருவாங்க. வர்ற முகூர்த்தத்திலேயே உன் கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு உங்க அப்பன் சொல்லிட்டாரு. மாப்பிள்ளை எந்த ஊரு? பக்கத்து ஊரு. கொஞ்சம் டீ குடுக்குறீங்களா? எதுக்கு? சக்கரை கொஞ்சம் போடல. எந்திரியா. ஏன் மாமா முறை மாப்பிள்ளை நான் இருக்கும் போது என்ன விட்டுட்டு உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடத்துருவியா? எப்படி நடக்குன்னு பாக்குறேன். தப்பு பண்ணது போதும் வாங்கயா. வர்றான் பத்தியா? என்ன அவளும் வர்றாயா? இவர மாட்டிக்கிட்டாங்களா ரெண்டு பேரும்? இன்னைக்குதான் பிடிச்சிருக்கு ஊரா. யோ மானங்கட்ட மாமா, நான் சொன்னதுக்கு என்னமோ மூக்கு மேல கோவம் வந்துச்சே. இப்ப பத்தியா கையும் களமா பிடிச்சிட்டேன். இதுக்கு என்னங்கிற கல்யாணத்துக்கு? இன்னும் ஊரியா உங்க ஊரு? சைக்கிள் கடையை விட கேவலமா போச்சு. ஏய் இங்க வாடா போடுறான். என்னன்ற? ஐயோ எனக்கு இல்ல. காசு பணம் இருந்தா கை நீட்டிடுறதா? கேளுங்க எந்த நியாயத்தை. டேய் முதலாளி, ஒருத்தரை வேண்டாம் மிரட்டி நடந்ததை மறைச்சிடலாம். ஆனா இந்த ஊரையே மிரட்டி வைக்க முடியாது. அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. என்னையா அவர்கிட்ட
என்னத்த கேட்டுக்கிட்டு மாப்பிள தம்பி இங்க இருக்காரு, இவர்கிட்ட கேட்டா போச்சு. வாங்க தம்பி, சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க தம்பி இந்த அசிங்கத்தை. மாப்பிள வரதட்சணையே வாங்காம கட்டிக்கிற போற மாப்பிளைய பார்த்திருக்கேன். பொண்ணு நொண்டியா இருந்தாலும் குருடா இருந்தாலும் அதை ஏத்துக்கிற மாப்பிளைய பார்த்திருக்கேன். ஆனா இன்னொருத்தன் வச்சிருந்த பொண்ண கட்டிக்கிற போற மாப்பிளை இப்பதான் பாக்குறேன். ஆனா நீங்க பெரிய தியாகி மாப்பிள. இது உனக்கே அடுக்குமாடா. நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ண? என் பொண்ணு வாழ்க்கையில ஏண்டா இப்படி விளையாடுற? மாமா வாய மூடுறா. ஏன் வாய மூடலாம்? மாப்பிள்ளையோட வாய மூடலாம். இந்த இருக்கார மாப்பிள்ளையோட அப்பா வாய மூட முடியுமா? சொல்லியா, வாயில என்ன எலி குஞ்சா முழுங்கிருக்க? கட்டின பொண்டாட்டியோட குடும்பம் நடத்த வக்கீல் இல்லாத பைய நீ பேசுறியாடா? பொண்ணு பெத்தவங்களுக்கு தாண்டா தெரியும் அதோட கஷ்ட நஷ்டம். அப்பா மான ரோஷம் எனக்கு இருக்கு, அதனால நான் கிளம்புறேன். அதெல்லாம் உங்களுக்கு இல்லனா நீங்க இங்கே நில்லுங்க. அப்படி போடுறா ராசா. ஏய் மான ரோஷம் எல்லாம் என் கூட வாங்க. வந்து என்ன நடந்ததுன்னா, தம்பி உங்க மேல எனக்கு எவ்வளவு மரியாதை இருக்கோ அதை விட அதிகமா என் பொண்ணு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த ஊர்க்கார பசங்க வாயை எப்படி மூடுறதுன்னு தான் எனக்கு புரியல. இந்த ஊர்கார பயல்களை பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சாவு வீட்டுக்கு போனா கூட கருமாதி எப்ப இலை எப்ப போடுவான்னு கேட்பாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா வீட்டுக்கு கூட்டு போங்க. என்னடா இது? நம்ம முடி வெட்டுவார சுருளி அவர்தாங்க. தற்கொலை பண்ணிக்க கிணத்துல குச்சிட்டாரு. உயிருக்கு ஒண்ணு ஆபத்து இல்ல. சாராய கடையில நயனா முகமது உங்களுக்கும் அவர் பொண்ணுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குதா பேசினா கோபத்துல இவரும் வார்த்தை விட்டுட்டாரு. அவ்வளவுதான். நம்ம பசங்களை பத்தி தெரியாத என்ன எக்கு தொக்கம் எதோ பேசிட்டாங்க. மனுஷன் மானம் தாங்காம கிணத்துல குடிச்சிட்டாரு. இதெல்லாம் 4 பேர் தெரியுற மாதிரி வச்சுக்கிறது. காலங்காதும் வச்ச மாதிரி
அண்ணே தப்பா நினைச்சுக்காதீங்க. எரியத்தை புடுங்கன்னா கொதிக்கிட்டு அடங்கிடும். சாமி மாலை போட்டிருக்கேன்னு பாக்குறேன். ஒழுங்கா மலைக்கு போக பாரு. போ. சரிண்ணே. குருத்துருவம் பண்றியா? கொன்னுடுவேன். அநியாயம்ண்ணே. இதுல அநியாயம். நான் யாருக்கடா சம்பாதிக்கிறேன்? 4 காசு சேர்த்தா இனிமே பொண்ணு உடுப்புன்னு சொல்லிட்டாங்க. வரப்போறவ எனக்கு உதவியா இருப்பாளோ இல்லையோ, உனக்கு உதவியா இருப்பாள்ல. அப்படியாண்ணே? அல்பம். சந்திரா சௌக்கியமா இருக்கியா? எப்படி இருக்க? டேய் சந்திரபாபு, ஒரு டீ குடுறா. காசு கொடு. கடன் தான். கடன் இல்ல. டேய் நான் உன் தாய் மாமன்டா. அதனாலதான் இல்லங்கிறேன். கடன் அன்பை முறிக்கேன். நம்ம அன்பு முறிய கூடாதுக்கு தான் கடன் இல்ல. டேய் நீ எனக்கு தான் மரியாதை கொடுக்கல. நான் கட்டி இருக்கிற பட்டு வேட்டி, கையில போட்டிருக்கிற மோதிரம், இதுகளுக்காவது மரியாதை கொடுறா. ஆமா, கொள்ளாத மோதிரம் எங்களுக்கு தெரியாது. அந்த பண்ணையாரு கல்யாணம் அன்னைக்கு ஒரு பட்டு வேட்டி பட்டு துண்டு எடுத்து கொடுத்தாரு. அவன் பந்த கால பிரிச்சு 10 நாள் ஆச்சு. நீ கட்டின வெட்டி இன்னும் அவுக்காம தர்ற. இன்னும் கொஞ்ச நேரம் போச்சு, சுடுதண்ணிய மூஞ்சில ஊத்துறேன். சிரிக்கிற? என்கிட்ட சேவ் பண்ணி 1 வாரமாச்சு காசு கொடுக்காம ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற. இங்க வந்து காசு கொடுத்து டீ குடிக்கிற. இப்ப குடி. நம்ம விட இது பாட்டி. இது நம்ம வீடுதான். என்ன இதெல்லாம் இப்படி குடிச்சிட்டு வந்து நிக்கிற? நின்னு குடிப்பேன், உட்காந்து குடிப்பேன். டெடி அதுக்கு என்னமோ பெருசா சொன்ன. இனிமே இந்த கன்றாவியெல்லாம் தொடவே மாட்டேன்னு அப்ப சொன்ன. சொன்னதெல்லாம் செய்யணும்னு சட்டமா? நீ கூட தான் சொன்ன அவரோட உண்மையா காதலிக்கிறேன், அவர் இல்லைன்னா என் வாழ்க்கையே கிடையாதுன்னு. நான் ஒரு பைத்தியக்காரன். இந்த கிழவி சொன்னதை கூட கேட்காம என் தங்கச்சி படிச்சவ, விவரமா தான் எதையும் செய்வான்னு உங்க 2 பேருக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சேன். அப்புறமா தான் தெரிஞ்சது அது காதல் இல்ல, வயசு கோளாறுன்னு. அண்ணே, நான் சொல்றது கொஞ்சம் போதுமா? நீ சொன்னதெல்லாம் கேட்டது போதும். இப்ப நான் சொல்றத நீ கேளு. சீதா, காதலுங்கிறது ஒரு இதயத்துக்கும் இன்னொரு இதயத்துக்கும் ரத்த நரம்புகளால போடுற முடிச்சுமா. அந்த முடிச்ச ஆயுசு பூரா அவுக்க முடியாது. அது அவர்னோம்னா நாம தான் ஆயுசு முடிச்சுக்கணும். இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? புரிய வைக்கிற நிலைமையில உன் புருஷனும் இல்ல, புரிஞ்சுக்கிற நிலைமையில நீயும் இல்ல. ஊர்கார பசங்க உன் பின்னாடி பேசுறத கேட்கும்போது எனக்கு தாங்க முடியலம்மா. அதனாலதான் மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டேன். உன் மனசு கஷ்டப்பட்டா என்ன மன்னிச்சிருமா. ஒடிக்காத. பாத்து ஸ்டவ் மேல உட்கார வச்சிடாதே. என்னங்க, நான் ஏதோ தப்பு செஞ்சுட்டேன்னா என் மேலதான் கோவமா? எனக்கே தெரியாம உங்க மனசு கஷ்டப்படுற அளவுக்கு நான் ஏதோ தப்பு செஞ்சிருந்தேன்னா என்ன மன்னிச்சிருங்க. மீரா, நான் உண்மையிலே குடிச்சிட்டேன்னு நினைச்சியா? என் தங்கச்சியோட மனசு மாறணும், ஆனா அதே நேரத்துல அவளுடைய மனசு கஷ்டப்படக்கூடாது. என்ன செய்யலான்னு பார்த்தேன், குடிச்ச மாதிரி நடிச்சேன். நான் உண்மையிலே குடிக்கும் போது இவ்வளவு மீதி வச்சேனா?
நீங்க உண்மையிலேயே குடிச்சிட்டீங்களோன்னு நினைச்சேன். ஐயோ, நாங்க சொல்றத செய்வோம், செய்யறதான் சொல்லுவோம். அட, நம்பிக்கை இல்லையா? இந்தா, குடிச்சு பாரு, உண்மை தெரியும். ஏமா குழந்தை அழுகுது? ரொம்ப நேரமா அழுதுட்டு இருக்கு. பால் கொடுத்தாலும் குடிக்க மாட்டேங்குது. குழந்தை எப்படி கொடு. வாமா. அம்மா இல்ல இல்ல இல்ல, அழாதர ராஜாத்தி, அழாத அழாத. அம்மா அம்மா அம்மா. ஆமா, கழுத்து மேட்ல யார் படுத்துக்கிறது? உங்க அண்ணன் தான். அண்ணனா? அவரே இங்க? ஊருக்காக தானே ஒன்னா சேர்ந்திருக்காங்க, மனசொத்தா வாழ்ந்துட்டு இருக்காங்க. மீரா, மீரா கதவு தர. ஏ மீரா, கதவு தரையேன். மீரா, ஏய் கதவு தரடி. என்னடி இந்த நேரத்துல? அண்ணனை எழுப்பு, அவர்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். சத்தமிடாத, தலைவலின்னு சொன்னாரு. நான் தான் தைலம் தேய்ச்சி விட்டேன். நல்லா தூங்கிட்டு இருக்காரு. உனக்கு என்ன வேணும்? தூங்குறவங்களை எழுப்பிடலாம், ஆனா தூங்காதவங்களை எழுப்பவே முடியாது. என்னடி இதெல்லாம்? இந்த வீட்டுல உன் அழுகு சத்தம் எங்க காதுல விழறப்போ எங்க சிரிப்பு சத்தம் உன் காதுல விழக்கூடாது இல்லையா? அதனால தாண்டி. அண்ணே, ஒரு டீ கொடுங்க. அக்கா, மொட்டை அடிக்கிற தாத்தா இருக்காரா? இருக்காரு. இங்க வா. அங்க ஒரு மாமா இருக்காருல்ல? உங்க மாமாவா? மாமா. என்னடா? அந்த அக்கா சட்டை கிழிஞ்சிருக்குன்னு வீட்டுக்கு போய் வேற சட்டை மாத்திட்டு போச்சேன்னாங்க. எந்த அக்கா? அதோ அந்த அக்கா. சரி, நீ போ. என்ன சட்டை கிழிஞ்சிருக்கு? வேலையை பார்த்து போடா. உன்னா இருக்க கத்துக்கணும், அந்த உண்மைய சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க. தம்பி 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 தம்பி, அவ்வா அவ்வா. இரு, என்ன? உன் பொண்டாட்டி உன்னை விட்டு போயிட்டா, என் பொண்டாட்டிகளும் என்னை விட்டு போயிட்டாளுங்க. இந்த இங்கிலீஷ்ல சொல்லுவாங்களே, அதுக்கு பேர் என்ன? செல்லிங். அந்த செம்பு போட்டு. யோ, செல்லிங் இந்த சேம் போட் இல்லையா? we are selling the same boat. அது செம்பு போட்டோ பச்சை போட்டோ நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிட்டே தம்பி தம்பி. உனக்காக நான் ஆறுதல் சொன்னா என்னவே அடிச்சிட்டியா? வைத்தியக்காரா, முட்டாள், கிழிச்சு விட்டுக்கிட்டவனே. இனிமே ஊர்ல எவனாவது என்ன பத்தி லூசுக்கு இருக்கன்னு சொன்னீங்க, வெட்டி போனம் போட்டுருவேன். ஜாக்கிரதை. லூசா துள்ளனே.
சம்பாரிச்சுதான் பூ வாங்கி கொடுக்கணுங்கிறது இல்லைங்க. அந்த ரோஜா செடியில ஒரு பூ பூத்து அது உங்க கையால பறிச்சு என் தலையில வச்சா அதுவே எனக்கு சந்தோஷம்.